வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து வி பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ணது வந்து மோகன கிருஷ்ணா இந்திரகாந்தி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 140 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து செப்டம்பர் 5, 2020. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா நானி விஷ்ணுவாகவும், சுதீர் பாபு வந்து டிசிபி ஆதித்யாவாகவும், நிவேதா தோமஸ் வந்து அபூர்வாவாகவும், ஆதித்யா ராவ் ஹைத்தரி வந்து சஹேபாவாகவும், வெண்ணிலா கிஷோர் வந்து மன்சூராவும் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அதோட நானிட 25வது படம். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் படம். ஸோ படக்கதையை பார்த்தோம்னா டிசிபி ஆதித்யா வந்து ஒரு பாப்புலரான போலீஸ். அதோட வந்து ஹைதராபாத்தில் நடக்கிற பெரிய கலவரத்தையும் அடக்கி பாப்புலர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய கேஸஸ் எல்லாம் சால்வ் ஆகிறபடியா அந்த இயரில் உயரிய விருதான கலண்ட்ரி மெடலும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆகிறாரு. அதுக்கு தாண்டி வர அடுத்த நாள் நைட் வந்து இன்ஸ்பெக்டர் பிரசாத் வந்து இனம் தெரியாத ஆளால் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. அது கொலை செய்கிற வேறு யாரும் இல்லை, கில்லர் விஷ்ணு தான். ஆனால் அது ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அதில் வந்து ஒரு நோட் எழுதிட்டு போவார், ஆதித்யாவை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தன்னை 7 மண்டை பிடிக்க சொல்லி. ஆதித்யா வந்து அபூர்வா மேலே சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னாண்டு அவங்களாம் வந்து தான் க்ரைம் நாவலிஸ்டான்னு சொல்லி பார்ட்டியில் மீட் பண்ணி கதைப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள விசாரிக்க போகத்தான் தான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு தான் மீட் பண்ண வந்தது. ஆனால் தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரசாத்துக்கும் மலிக்குக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கில்லர் வந்து ஆதித்யாவை கால் பண்ணி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. தான் இனிமேல் செய்ய போகிற 4 கொலைகளையும் நீ தடுத்துட்டியாண்டா பெரிய ஆள், இல்லாட்டி நீ ஃபெயில் பண்ணிட்ட. ஸோ அதோட உன்னிட்ட இருக்கிற எடல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணுவோன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆதித்யா அதுக்கு ஒத்துக்கொள்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கில்லர் கொடுத்த எவிடன்ஸை வச்சு அந்த கொலையில் இருக்குது இதெல்லாம் வச்சு வின்றதை வச்சு விக்கிண்டு ஒரு ஆள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவருக்கும் பிரசாத்துக்கும் இருக்க ஹிஸ்ட்ரியை பார்த்து அவர் சொன்னதை வச்சு பார்த்தா மலிக் தான் அடுத்த டார்கெட்டுன்னு அவங்களுக்கு விளங்குது. ஸோ ஆதித்யா ரொம்ப ரஷ் பண்ணி அவர் காப்பாற்றுறக்க போகிறாரு. அதுக்கிடையில் வந்து நானி வந்து அவரை கொலை செய்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஹிண்ட் வேர்ட்ஸோவில் வந்து ஒரு குழு கொடுத்துட்டு போகிறாரு. ஆதித்யா அபூர்வா வந்து அதை கஷ்டப்பட்டு பிரேக் பண்ணுவாங்க. அப்போ தான் அடுத்த கொலை மும்பையில் நடக்க போன்னு தெரியுது. ஸோ அங்கே போகிறதுக்கிடையில் வந்து நானி அவரை கொலை செய்வார். ஸோ மட்டும் வந்து ஆதித்யாட்டேருந்து கைக்கு கட்டியும் தப்பிச்சிடுவார் நானி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இருக்கிற க்ளூஸ் எல்லாத்தையும் எவிடன்ஸையும் வச்சு ஆதித்யாவுக்கு விளங்கும் தன்னோட படித்த ஸ்கூலில் படித்த ஒரு ஆள் தான்ண்டு. ஸோ அதெல்லாம் ஓண்ட விசாரிச்சுன்னு போய்க்கு தான் சஸ்பெக்ட் விஷ்ணுன்னு சொல்லியும் ஸ்கூல் மேட்ஸ் அப்படி ஒருத்தராக விசாரிச்சுன்னு போய்க்க அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களாக ரிவீல் ஆகும். அவர் வந்து ஒரு எக்ஸாமி சோல்ஜர். அதோடு வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கில் வந்து நிறைய முக்கியமான பங்காற்றினவர் ரெண்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒர்க் பண்ண ஒரு ஆர்மி சோல்ஜர் விசாரிக்க தான் அவர்கிட்ட பாஸ்ட் ஸ்டோரி வந்து சொல்லுவார். ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து விஷ்ணுவோட பேக் ஸ்டோரி என்ன, அதோட அவரே இந்த கொலையெல்லாம் செய்கிறாரு, அதோட வந்து ஆதித்யா அந்த சேலஞ்சில் வின் பண்ணுறாரா இல்லையான்றது எல்லாத்தையும் வந்து படத்தில் எண்டிங்கில் நிறைய ட்விஸ்ட்டுகளோட சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து நானி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அதுவும் 25வது படம் ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காங்க டைரக்டரால். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.